வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேபி உங்க பயல் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கலாம், அதனால நீங்க உங்க பயல் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பயலை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் லாஸ்ல கூட இருக்கலாம். சரிங்களா கைஸ்? ஓகே, நாம இன்னைக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்டோனா இல்லாம கார்ட்ஸா நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதனால நீங்க கார்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த கார்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கார்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2, ஃபைல் நம்பர் 3. உங்க பைல் எதுன்றதை நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. உங்க பைலை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கரண்டா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்க. 6 மாசம் ஒழுங்கா பேசுறீங்கன்னா 6 மாசம் சண்டையிலேயே போகும் கைஸ். மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி இதே தான். ரொம்ப சண்டை நடக்கிறதும் உங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதா தான் எனக்கு காட்டுறாங்க. நீங்க ஒரு இதுல மனசு இறங்கி போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு இதுல உங்ககிட்ட கோமா நடந்துப்பாங்க. சில ஈகோ இதெல்லாம் எனக்கு காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே கைஸ், இதுதான் உங்க பைல் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம் இந்த பர்சனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத. ஓகே, இந்த பர்சனுக்கு ஃபைல் நம்பர் 1 மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? யூனிவர்ஸ் கைஸ், வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்வேன். இந்த பர்சன் வந்து உங்களை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ்ன்றது கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வராங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜிஸ் அவங்களுக்கு வேணும். உங்களோட என்ன சொல்றது, உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களோட எனர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. எஸ், நீங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றீங்க. அதனால உங்களோட எனர்ஜிஸ் அவங்களுக்கு வேணுமா இருக்கு. ஆனா ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு மேல நமக்கு இவங்க தேவையில்லை அப்படின்னா உங்களை விட்டுட்டு போக தயங்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்லாத ரீசனுக்காக உங்களை விட்டுட்டு போறாங்க கைஸ். ஆமா மேம், என்னோட லைஃப்ல இப்படிதான் நடக்குது அப்படின்னா கண்டினியூவா பாருங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபைல் நம்பர் 1க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும் யூனிவர்ஸ்?
இந்த இடத்துல நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம், யாருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்க வேண்டாம், உங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க guys. உங்களுக்காக நீங்க ஒரு சில சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கொண்டு வரணும். அப்பனா நீங்க வந்து யாருக்கும் ஆப்ஷனா இருக்க மாட்டீங்க. இதை யூனிவர்ஸ் சொல்றாங்க. உங்க லைஃப்க்கு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க பார்க்காம மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து 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 உங்க லைஃபை நீங்க எல்லாமே விட்டுட்டீங்க உங்க லைஃப்ல. நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததெல்லாம் இந்த பர்சனுக்காக நீங்க இழந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை கூட இவங்களுக்காக இழந்திருக்கலாம். இவங்க தான் முக்கியம், இவங்க இல்லாமல் நம்மளால இருக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் எமோஷ்னலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி இவங்களால நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. ஓகே, இதுக்கு இவங்களுக்கு என்னதான் கைடன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரீயூனியன் இருக்கா? ஃபைல் நம்பர் 1 எதிர்பார்க்குறாங்க. இல்லை மேம் எனக்கு ரீயூனியன் இல்லை அப்படின்றவங்க இந்த கொஸ்டினை நீங்கள் இது பண்ண வேண்டாம். ரீயூனியன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த ஆன்சர். இருக்கா? எஸ், டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, மாறுவாங்களா இந்த பர்சன்? இந்த பர்சன் இந்த டைம் மாறி வருவாங்க. ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மைண்டில் இருக்க மாட்டீங்க. இவங்க மாறிதாங்க அவங்கள தேடி வருவாங்க. கொஞ்சம் ஒரு சில கேரிங், ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அப்படி இருந்தும் உங்க உள் மனசானது இல்லை, இவங்க வந்து பேசுறத பார்த்தா மாறின மாதிரி நமக்கு தெரியல, ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. ஓகே, இந்த பர்சன் வேண்டாம், நான் வந்து வேற பர்சன் இல்லை அப்படின்னா என்னோட லைஃப்பை லீட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கைடன்ஸ். கைஸ், அவங்க அவங்கள மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் என்னதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, ஏதாவது ஒரு மூலியமா இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து உங்களை இப்படி இல்லை நீ போகாத, என்கிட்ட பேசு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்சனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஃபைல் நம்பர் 1. ஏன்னா இவங்களோட எனர்ஜிஸ் வந்து உங்களோட எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ண மட்டும்தான், நல்ல எனர்ஜிஸ் கிடையாது. அப்சர்வ் பண்ண மட்டும்தான், தேவை முடியவும் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்க ஸ்டாரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க லைஃப் எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஃபைல் நம்பர் 1க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஃபைல் நம்பர் 1, இது வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான டைம். அவங்க உங்களை எப்படி ஏமாத்துனாங்களோ அவங்கள நீங்கள் ஏமாத்தணுன்றது இல்லை, அவங்க அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க, ஆனால் அவங்களோட கர்மாலேருந்து அவங்களாலே தப்பிக்க முடியாது. அவங்க அந்த கர்மா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க உங்களை மாதிரியே கஷ்டமும் பட போகிறாங்க. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க. ஃபைல் நம்பர் 1, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே கேரிங்காகவும் உங்களை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரியும் இருப்பாங்க அந்த பர்சன். அதே மாதிரி ஒரு சில நல்ல நல்ல பீப்புள்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ, தேவையில்லாமல் உங்களை ஒரு இதில் மாட்டி விட்டாங்களோ அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. எஸ், நீங்க வந்து ஜஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, என்னதான் நடக்குது, ஏன் அவங்களுக்கு இப்படி ஆகுது. ஒரு சில டைம் வந்து நீங்க நம்பின ஒரு சில பேருக்கே இந்த இது நடக்கலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது, நம்மளை ஏமாத்துறவங்க அவங்க தானே, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஆகுது. நீங்க நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, நீங்க நினைக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. யார் யார் பண்ணாங்கன்றது யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஃபைல் நம்பர் 1, அதனால அவங்களுக்குள்ள தண்டனையை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இதுல எந்த ஒரு இதுவும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதை தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க.
உங்களுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் கிடைப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகணும். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க கைஸ் யூனிவர்ஸ். இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் பொறுமையாக விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கானது எதுவோ அது உங்களை தேடி வரும் அப்படின்றாங்க. வா, நான் லாங்காக எடுக்கலான்னு பார்த்தேன் பைல் நம்பர் 1. ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் உங்களோட ரீடிங் வந்து நான் ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கோ இல்லை பிரேஸ்லெட்ஸோ வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye. ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் தேவை, மெடிடேஷன் தேவை. ஏன்னா உங்களோட 7 சக்ரால வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. மோஸ்ட்லி த்ரோட் சக்ரா ஏதாவது இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து எதுவும் வரல. உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்க இவ்வளவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி எந்த ஒரு பாசிட்டிவான எதுவுமே வரல. எதிர்ப்பு தான் வந்துட்டு இருக்கு. நீங்க எடுக்கிற அளவுக்கு அந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங். சில பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருக்கும். லவ் மேரேஜா இருக்கும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ். சரிங்களா கைஸ்? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை அப்படின்றது தான் உங்களுக்கான வருத்தம். ஆக்சுவலி பைல் நம்பர் 2 இந்த பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தேவைகள் என்னன்னா, அவங்களுக்கு ஸ்டடீஸ், அவங்களோட பென்டக்கிள்ஸ், அவங்களோட இன்கம் ப்ளஸ் உங்ககிட்ட இருந்து வர இன்கம். அவங்க வந்து இது ஜஸ்டிஸ் கார்டு தான், பாசிட்டிவ் கார்டு தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு தப்பாக தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிட்டுருக்கு. பைல் நம்பர் 2 நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. நீங்கள் என்னதான் உங்ககிட்ட அந்த டைமில் பணமே இல்லைனாலும் சரி, நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது குறை, அது குறை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. வெளியிலெல்லாம் நீங்கள் நார்மலாக காட்டிக்கிறீங்க, ஆனால் மனசுக்குள்ளே கூடி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் நிறையவே இருக்குது. இந்த பர்சன் நம்மளை சீட் பண்ணுறாங்களா, இவங்க நமக்கு ட்ரூவாக தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் படுறீங்க. கைஸ், இது ஜென்ரல் ரீடிங் தான். எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு தரேன்.
உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைல் பாருங்கள், அப்படி இல்லை மற்ற 2 ஃபைல் பார்த்துக்கோங்க. நீங்களே நிறைய சந்தேகப்படுறீங்க அந்த பர்சனை. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயும் அந்த சந்தேகம் வருது. ஒரு சில பேருக்கு இந்த பர்சன் உங்களுக்கு ட்ரூவாக தான் இருக்காங்க, ஒரு சில பேருக்கு அவங்க டபுள் கேம் விளையாடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே, இன்னும் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2க்கு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த இடத்துல நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது. ஃபைல் நம்பர் 2 நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே விட்டுறணும். ஏன்னா இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்கன்னா நீங்கள் போய் ட்ராப் பண்ணணும். உங்ககிட்ட காசே இல்லைனாலும் சரி, எப்படினாலும் கடன் வாங்கிட்டு போய் அவங்கள நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போட்டு போய் நீங்கள் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்தாலுமே சரி, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. மேம் என்ன மேம் நான் சொல்யூஷனுக்காக நான் கேட்குறேன், ஆனால் இருக்க நீங்கள் சந்தேகத்தை தான் உண்டாக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். ஜஸ்ட் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் தான் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஆக 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 அவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்களோட தப்பு என்ன அப்படின்றது. இந்த பர்சன் வந்து கொஞ்சம் சைல்டிஷாகவும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அவங்களோட தேவைகளே வேறையா இருக்கு. கொஞ்சம் நீங்கள் அவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஃபைல் நம்பர் 2க்கு? அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு த்ரோட் சக்கரால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து கோவப்பட்டு கத்துறதுனால த்ரோட் பெயின்ஸ் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எஸ், தூங்காம கொள்ளாம வெயிட் பண்றீங்க, சரியா சாப்பிடுறது கிடையாது, தேவையில்லாம நிறைய யோசிக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கா? இந்த பர்சன் இவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு தப்பாக படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. இவங்க வந்து இந்த விஷயத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போட்டிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் அவங்கள போக விடாமல் ரொம்பவும் இதை பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியில் வரேன் மேம், என்னோட லைஃப் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஆன்சர் இது. நிறைய பேர் வந்து வெளியில் வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இல்லை ஒரு ஆப்ஷனாக கேட்டாலும் சரி, இல்லை மேம் எப்படியாவது அவங்க திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கா? டைம் எடுக்கும் கைஸ். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்கும். டைம் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க. மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு ஓகே அந்த பர்சனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் மேம், அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு யூனிவர்ஸ்? இப்போதைக்கு நீங்கள் உங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தாங்க யோசிக்கணும். ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்பவும் அடிபட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஜாப் கரியரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பாருங்கள்.
இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஃபைல் நம்பர் 2. வாவ், ஃபைல் நம்பர் 2. உண்மையிலேயே உங்கள் ரீடிங் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நாம் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ ஃபைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சனை பார்க்கவும் ஓகே, இந்த பர்சனை வந்து ரொம்ப நாள் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்ற மாதிரி டவுட்டில் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3. நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க ரிலேஷன்ஷிப்பில். ரொம்ப இதுக்கு மேலே எனக்கு ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள், நிறைய எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஏமாற்றிருக்காங்க. இதையே நினச்சி நீங்கள் நிறைய கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து இப்போதைக்கு நான் எதையும் அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை மேம். நான் வந்து என்னோட லைஃப்பை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இதுதான் உங்கள் ஃபைல் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற 2 ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீசெண்டாக பிரேக்கப் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிரேக்கப் ஆகி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபைல் நம்பர் 3க்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த பர்சனை பற்றி? ஓகே, ஃபைல் நம்பர் 3 மேலே தப்பு இருக்கா கைஸ்? உங்கள் மேலே ரொம்ப தப்பு கிடையாது. ஒரு சின்ன தப்பு தான், மன்னிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஆனால் இவங்க வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுன்றத. அவங்களோட புக்கில் நீங்கள் ஒரு பேஜ் மட்டும்தான். பேஜுன்றது கூட ஜாஸ்தி, ஒரு பேரா மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் அந்த பர்சன் தரல. அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு சொல்லி தனியான கனவுகள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கேரக்டர் பிடிச்சி இந்த பர்சன் உங்களை தேடி வரணும்னு நினச்சப்பவும் கூட இருந்த 2 பேர் வந்து இல்லை எதுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விளையாடிட்டாங்க கைஸ். வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் மைண்டை மாற்றி நீங்கள் பண்ணாத தப்பெல்லாம் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் போகல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த சாக்கா வச்சு அவங்கள வந்து உங்கள் பக்கம் சண்டை போடுற மாதிரி திருப்பியிருக்காங்க. அதனால அந்த பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்கள மாதிரி தான் நீங்களும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் தாட்டை வந்து அந்த பர்சன் கொண்டு வந்ததுனால இப்போ இவங்க உங்ககிட்ட பேசுறதில்ல. ஓகே, வேற என்ன இன்ஃபர்மேஷன்? இப்போ பிரேக்கப் ஆகாமல் பாஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கைஸ். இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக விட வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போதைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவப்பட்டு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா அப்படி விட்டால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும்.
பொறுமையா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஒரு சில நேரம் நீங்க பணிஞ்சு போறதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாக்குறது, அவங்க உங்களை ஹர்ட் பண்ணலாம். நீங்க பணிஞ்சு போறதுல தப்பே கிடையாது. ஃபைல் நம்பர் 3. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணணும், என்ன சொன்னாலும் சரி நீங்க ஹர்ட் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்க எதையும் கண்டுக்காம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களோட பேஷன் என்ன அப்படின்றத நீங்க பார்த்து போறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேவா கைஸ்? நீங்க உங்களோட பேஷன், உங்களோட ட்ரீம், இதுக்கு தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த டைம்ல. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரீயூனியன் இருக்கா கைஸ்? என்ன மேம் நீங்க இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லிட்டு நீங்க ரீயூனியன் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா ஒரு சில பேர் ரீயூனியன் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வேணான்னு நினைப்பாங்க. அதனால ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த கொஸ்டின். சரிங்களா கைஸ்? எஸ், டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரீயூனியன் இருக்கு. அதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பிரிச்சாங்களோ அவங்களால தான் மறுபடியும் நீங்க சேர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த பர்சன் உங்களே தேடி வருவாங்க. ரீயூனியன் இருக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் உடைய ஃபியூச்சர் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் பாஸ்ட் மெமரிஸை கொஞ்சம் அழிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஸ்ட்டில் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி நீங்கள் நிறைய யோசிச்சு உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பையும் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பையும் நீங்கள் ரொம்பவும் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 3. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சி உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ரொம்பவும் பிரச்சனைகள் வருது. அதனால நீங்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப நெகட்டிவா காட்டுறாங்க கைஸ். இந்த எனர்ஜியில நீங்க இருக்கக்கூடாது. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னதான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை பெரிய இதுவாக எதுவும் எடுத்துக்காம ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரீயூனியன் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து போகணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் அதே மைண்ட் தாட்டோட தான் இருப்பாங்க. அதே எனர்ஜி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்காக நான் இன்னொருக்கா கேட்குறேன். இந்த பர்சன் அதே பழையபடி தான் இருப்பாங்களா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் வருமா? பழையபடி தான் இருப்பாங்களா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் வருமா? கைஸ் 50-50. ஏன்னா இவங்களோட எனர்ஜிஸை நம்மளால கணிக்க முடியாது. இவங்க வரதை பொறுத்து தான் இருக்கு, உங்ககிட்ட பேசுறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா இவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 80% சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா ரீயூனியனுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கணுமா வேணாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே யூனிவர்ஸ் எதுவும் சொல்ல விரும்பல. ஃபைல் நம்பர்
3. ஏன்னா உங்களோட லைஃப் நீங்க என்னன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, நீங்க தான் எப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா கைஸ்? வாவ், உண்மையிலே எனக்கு 3 பையிலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பைல் நம்பர் 3. ஓகே கைஸ், இதே மாதிரி நாம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, bye.